Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கு பேக்லிங் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் இன்றைக்கி பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டுக்கு நம்ம இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டு சம்மந்தமாக ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் கண்டக்டிங் சர்வீஸ், வெப்சைட்டு பில்டு பண்ணுறது, வெப்சைட்டு பில்டு பண்ணுறதுலேயே நம்மக்கிட்ட பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. தென் ரெஃபரன்ஸ்க்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா 7000 15,000 அண்டு 25,000 3 துவன் பேக்கேஜ் இருக்குது. 3 பேக்கேஜில் நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம். தென் இது 3துலேயும் காமனாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நம்ம போட்டு கொடுப்போம். சரிங்களா? ஃப்ரீயாகவே. தென் இதை தாண்டி கஸ்டமைஸ்டு பில்டும் அவைலபிளாக இருக்குது. தென் அது மினிமம் ப்ரைஸ் 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். தென் அதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹூகாமர்ஸ் வெப்சைட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா பேமெண்ட் கெட்வேலாம் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கெலாம் சம் ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்காக அவ்வளோ அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். புரியுதுங்களா? தென் இதை தாண்டி எஸ்இஓ கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் எப்படி பில்டு பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் இது போக கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, இமேஜ் எஸ்இஓனா என்ன, தென் ஒரு ஆர்டிகல்ஸ் எப்படி ஃபர்தராக ஆப்டிமைஸ் பண்ணி போடுறது, தென் காம்படிட்டர் யார் யார் நமக்கு இருக்காங்க, தென் அந்தமாரி ஒரு நார்மல் ஒரு பேசிக் பிகினர் லெவலில் இருந்து ஹை லெவல் வரைக்கும் நம்மக்கிட்ட A to Z வெப்சைட் சம்மந்தமாக ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நம்மக்கிட்ட சர்வீஸ்ன்றது அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? தென் அது இல்லாமல் நிறைய பேருக்கு பேக்லிங்க்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அதாவது இந்த இடத்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நம்மளால் சொல்ல தான் முடியும் எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ அதுபோல் தான் நம்ம ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான ஏஜ், தென் நம்ம வெப்சைட்டில் எவ்வளோ பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து தான் கூகுளே டிடெக்ட் பண்ணோம் நம்ம வெப்சைட் எவ்வளோ கண்டென்ட் உள்ளே இருக்குது, எவ்வளோ வெப்சைட் நம்ம வெப்சைட் ஃபாலோ பண்ணுறாங்க, தென் எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு வெப்சைட் க்ரோலிங் நடக்குது அப்படின்றது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்மளுடைய வெப்சைட் மேலே கொண்டு வரும். அதாவது பொசிஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது போல் பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் எல்லோரும் கொடுங்க. தென் நம்ம எவ்வளோ தான் பேக்லிங்க் பற்றி பேசினாலுமே இங்கே யாருக்குமே ஜஸ்ட் ஃபார் இவர் அவருடைய கோர்ஸ் சேல்ஸ் பண்ணணும், தென் அவருடைய சர்வீஸ் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக விடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே லாங் டைம் ஃபோக்கஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே யாருமே கிடையாது போல். ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் கூட யாரும் ஒழுங்காக சர்வே பண்ண முடியல அவங்களால. ரீசன் என்னென்னா அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கிறதுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் மணி மேக் பண்ண முடியலன்னு ஒரு எப்படி சொல்கிறது பாதிலே டிமோட்டிவேட் ஆகிட்டு வெளியே போயிடுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு பேசும். லாங் டைம் டார்கெட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? தென் கூகுளில் டாப் 10ல் வரக்கூடிய எந்த ரிசல்ட்டுமே அதாவது நீங்கள் மைக்ரோனிஜஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் டைமில் மேலே வந்துடுவீங்க. ஓகேங்களா? தென் நீங்கள் வேர்ல்டு வைஸ் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது நீங்கள் டைம் இன்ஷியலில் கொடுத்து தான் ஆகணும். 1 இயர் நீ கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணின்றது எதிர்பார்க்கவே பார்க்காத. பிகினராக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்பீரியன்ஸான பர்சனே நீங்கள் பார்த்தாலுமே கூட 1 இயர் நீ கற்றுக்கோ, கண்டென்ட் போடு, ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக அது உனக்கு மணியாக கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதை விட்டுட்டு நான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி தயவு செஞ்சு யாரும் உள்ள என்ட்ரி ஆகாதீங்க. இது யாருக்குமே செட் ஆகாதுன்றதை என்னுடைய சஜஷன். ஏன்னா நிறைய பேர் பிகினர்லாம் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டு நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், எனக்கு ரெகுலராக மந்த் அண்ட் மந்த் ஒரு $200 வருமா, $300 வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லட்டா, ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில். அவங்க எதுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடணும் அவங்களோட யூடியூப் சேனல்ஸில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாச்சுன்னா அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா? ஏன்னா இங்கே எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நமக்கு அதில் ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 10% மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா சேனலுமே இங்கே பார்த்துட முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் கான்செப்ட் என்ன சொல்ல வரன்றது. புரியுதுங்களா? ஸோ அது போல் தான் இங்கே தென் இங்கே டே டு டேட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டுன்றது ஒன்று இருக்குன்றது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே வந்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம 1000 பேக்லிங்க்கு பில்டு பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கரண்ட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப நாளாகவே வந்து அவங்க வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் போட கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெயின் டொமைனுக்கு வந்து வச்சுட்டு சப் டொமைன் கிரியேட் பண்ணி ஆட்டோ ரீடைரக்ஷன் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ மெயின் டொமைன் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக வந்து அவங்க மெயின் டொமைனுக்கு வந்து பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. டொமைனுக்கான யூஆர்எல் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து அந்த டொமைன் பேருக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் 1000 பேக்லிங்ஸுமே. ஓகேங்களா? ஸோ நம்ம லிங்க்டு வெப்சைட்னு வந்து பார்த்தாச்சு அப்படின்னா டொமைனுக்கான ரேட்டிங் வந்து பாருங்கள், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குமே 81, 73, 25, 35, அது போல் 32, 37, 30, 88 ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹையாக இருக்கக்கூடிய வேலையில் தான் நம்ம வந்து எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் மோஸ்ட்லியுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன். மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து 32 இருக்குது. சரிங்களா? தென் அதே போல் குவாலிட்டி பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 111 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு கரண்ட் ஸ்டாட்டஸ். ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து இருக்குது. சரிங்களா? தென் டொமைனுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு. 2 வருஷத்தில் 194 நாள் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. தென் இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டொமைனுக்கான 32 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி அனதர் ஃப்ரீலான்சர் மூலியமாக இவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த இடத்த பாருங்கள், ஷம்ரஷில் வந்து நாம் 1000 பேக்லிங்க்கு பில்டு பண்ணது மட்டும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக 670 வெப்சைட் லிங்க்டு வெப்சைட் வந்திருக்கு. பட் ஆனால் நாம் ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் வெறும் 20 தான் இருந்துச்சு லிங்க்டு வெப்சைட். ஸோ 20 வெப்சைட்லேருந்து அவங்க தப்பாக வேலை செஞ்சு வெறும் பேருக்கு பேக்லிங்க்ன்றதை பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் அது ரிடியூஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு அப்பப்போ. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே நான் அந்த இடத்த வந்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 2022 9ஆம் மாதத்தில் 15 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட டில் எண்டுன்னும் போது கொடுத்துருக்கும் போது நாம் வேலை செஞ்ச பிறகு ஒரு சின்ன கைனா புரியுதுங்களா? தெரியுதுங்களா என்ன சொல்கிறது? ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் யாருக்குமே. தென் உங்களுக்கும் இது போல் ஹை குவாலிட்டியில் வந்து பேக்லிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணி பேக்லிங்க்ன்றது ஒன்று ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து, அதாவது ஒர்க் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துருவேன். நீங்களுமே வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? தென் பேக்லிங்க் கூடிய இம்பார்ட்டன்ட் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும், அதாவது புரியும் அப்படின்னா, கூகுளில் வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது எப்படி சொல்கிறது 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு கோர் அப்டேட் விடுவாங்க. கோர் அப்டேட் வித் மீன்ஸ் வந்து என்னென்னா, இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? எதை பற்றியும் பேச முடியாது, ஏன்னா பாலிசி சொல்யூஷன் ஆமாம் வீடியோ வந்து தூக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இங்கே ஜென்யூன் கிரியேட்டருக்கு வந்து ஒரிஜினலாக வந்து அதுக்கான கிரெடிட் கொடுக்குற அந்த விதத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன் வந்து இறக்குவாங்க. ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து லேட்டாக பிக்கப் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக மேலே வருன்ற போல் அவங்க வெப்சைட் வந்து 10வது பொசிஷன் 15வது பொசிஷன் ஏன் 20வது பொசிஷனில் கூட இருக்கும். பட் ஆனால் கோர் அப்டேட் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா, சடனாக அவங்க வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நின்று போயிடும். பட் ஆனால் ஃபஸ்ட்டில் அந்த வெப்சைட்லாம் காணாமல் போயிடும், எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த வெப்சைட்லாம். அது ஓகேங்களா, ஹைட் செய்யப்படும். நிறைய யூஆர்எல்ஸ் வந்து நிறைய வெப்சைட் வந்து பொசிஷன் டாப் 3, 2, 1ன்ற மாரி அந்த நம்பர் டாப் 3க்குள்ளே எந்த இடத்துல ரேங்க் ஆகியிருந்தாலுமே 7, 8, 9, 10ன்ற மாரி பேஜஸே மாறி போயிடும். அந்தமாரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கான க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீ என்ன ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலுமே சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டெக்ஸ்ன்றது ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போது ஒரு 1 லட்சம் பேக்லிங்க் நீ வச்சிருக்க உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படின்னா, உன்னுடைய வெப்சைட்டுக்கான க்ரோலிங் ஃபார் டேவுக்கு மினிமமாக 55,000லேருந்து 70,000 டைம் வந்து க்ரோலிங் நடக்கும் 24 ஹவர்ஸில். அப்போ 70,000 டைம் ஒரு நாளைக்கு உங்கள் வெப்சைட் க்ரோல் நடக்குது அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000லேருந்து 2000 டைம் ஆச்சு க்ரோலிங் வந்து நடக்கும். அப்போது நீ ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண 10வது நிமிஷத்தில் வந்து ஒரு 500 வெப்சைட் வந்து க்ரோலிங்ன்றது நடந்துடும். அப்போது உங்கள் வெப்சைட்டில் இன்டெக்ஸிங் ஆகலைனா கூட டேட்டான்றது கூகுளில் லீக் ஆகிடும். கான்செப்டை புரியுதுங்களா என்ன சொல்லுன்றது? ஸோ இங்கே டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகுவங்க எல்லாருமே வந்து சும்மாலாம் ரேங்க் ஆக கிடையாது. ஓகேங்களா? டொமைனுக்கான ஏஜ் மினிமமாக 10 வருஷத்துலேருந்து 15 வருஷமாக வச்சுருப்பாங்க. அது போக அவங்க ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைனுக்கான ஏஜ் மினிமமாக 15 வருஷத்துலேருந்து 20 வருஷமாச்சும் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பேக்லிங்க்ன்றது எல்லாரும் அவங்க வந்து ஃபர்தராக பேக்லிங்க் பில்டு பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து கஷ்டப்படுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஒவ்வொரு மாதம் ஜஸ்ட் ஒரு 1000 பே பண்ணி ஒரு 1000 ஒரு 12 மாதம் 1 இயருக்கு 12,000 பேக்லிங்க் உனக்கு வந்து கிடச்சிருது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நீ பில்டு பண்ணி வைக்கிறது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக நீ ரன் பண்ண போகிற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக இந்த பேக்லிங்க்ன்றது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இது வந்து ஃபேஷன்லாம் கிடையாது, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக லேர்ன் பண்ணணும், எதனா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுக்காக தான் உள்ளே என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்னா நீ பேக்லிங்க்லாம் பில்டு பண்ணணும் அவசியமே கிடையாது. பட் நீ ஒரு பிராண்டாக ரெஜிஸ்டர் பண்ண போகிற, இதுதான் உன்னுடைய ஃபேஷன், இது மூலிமா தான் ஃப்யூச்சர் வந்து நீ பிளான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னும் போது
நீ கண்டிப்பாக உன் வெப்சைட்டுக்குன்னு நீ பேக்லிங்கை பில்டு பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களோட உன் வெப்சைட் யூனிக்காக தெரியும் பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டொமைன் அத்தாரிட்டின்றது 32 இருக்குன்றது அதில் ஒரு ஆவரேஜ் பொசிஷன் தான். ஒரு 50க்கு மேலே 60 மேலே இருந்தால் மட்டும்தான் பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக தெரியும். அதே போல் காம்படிட்டர் பயப்படுவாங்க. உங்கள் டொமைன் கூட போய் எப்படா இவங்க கூட நம்ம சண்டைக்கு போகிறது, இவ்வளோ வச்சிருக்காங்களே டொமைன் அத்தாரிட்டி, நம்மளால் ஈக்குவலாக அவங்க வெப்சைட்டுக்கு ஈக்குவலாக வேணாலும் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளிச் ஆவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் இறங்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பேக்லிங்க்கு உங்களுக்கு இன்னுமே மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி எனி டவுட்ஸ் வந்து கேட்டுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.